தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பவர் நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு சரியான முடிவுகளை எடுக்க வேண்டியது IAS அதிகாரிகளின் கடமை. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அறிவுறுத்தல். அரசு பள்ளிகளின் மேம்பாட்டில் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கவனம் செலுத்த வேண்டும். குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தல். புதுதில்லியில் சைப்ரஸ் அதிபருடன் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. இருதரப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள் குறித்து ஆலோசனை. உயர்கல்வி, தொழில்நுட்பம், ஆராய்ச்சி உள்ளிட்ட துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்து. நாடு முழுவதும் இன்று மத்திய அரசின் 19வது வேலைவாய்ப்பு முகாம். காணொளி வாயிலாக 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார் பிரதமர் நரேந்திர மோடி. நாட்டிலிருந்து நக்சலிசம் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது. மத்திய மாநிலங்களின் மண்டல கவுன்சிலின் கூட்டத்திற்கு பிறகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேட்டி. உலக பொருளாதார நெருக்கடிகளை சமாளித்து இந்தியா வேகமான வளர்ச்சியை நோக்கி செல்கிறது. மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பெருமிதம். சிறுபான்மையின மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் மாநில சிறுபான்மை நல ஆணையங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும். மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு வேண்டுகோள். நீட் மறுதேர்வை வெளிப்படையாக நடத்த தீவிர கண்காணிப்பை உறுதி செய்ய வேண்டியது அவசியம். மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவுறுத்தல். பொது இடங்களில் இருந்து தெருநாய்களை அகற்றும் உத்தரவு திரும்ப பெற உச்சநீதிமன்றம் திட்டவட்ட மறுப்பு. தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கருடன் மத்திய இணையமைச்சர் L. முருகன் சந்திப்பு. கேரள மாநில முதலமைச்சராக பதவியேற்றார் VD சதீசன். மேலும் 20 அமைச்சர்களும் பதவியேற்றனர். பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் அர்லேக்கர். தமிழ்நாடு அமைச்சரவை விரிவாக்கம். காங்கிரஸ் MLAக்கள் இடம்பெற்றதை அடுத்து முதல் முறையாக உருவானது கூட்டணி அரசு. முஸ்லிம் லீகின் ஷாஜகான், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வன்னியரசு ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்பு. தமிழ்நாடு அமைச்சர்களின் எண்ணிக்கை 35ஆக உயர்வு. அம்மா உணவகங்களை புதுப்பித்து சீரமைக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவு. 620 அம்மா உணவகங்கள் சீரமைக்கப்படும் என்று அறிவிப்பு. நாட்டு மக்களின் நலனை கருத்தில் கொண்டு சரியான முடிவெடுக்க வேண்டியது IAS அதிகாரிகளின் கடமை என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். 2024ஆம் ஆண்டு பிரிவைச் சேர்ந்த IAS அதிகாரிகள் தில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் திரௌபதி முர்முவை சந்தித்து பேசினர். அவர்கள் மத்தியில் உரையாடிய திரௌபதி முர்மு வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை எட்டுவதிலும் சமூகத்தை வளர்ச்சியை நோக்கி அழைத்துச் செல்வதிலும் சில வேளைகளில் அதிகாரிகள் சவால்களை சந்திக்க நேரிடும் என்று குறிப்பிட்டார். பல்வேறு துறைகளில் பணியாற்றக்கூடிய தனித்துவமான வாய்ப்புகள் இளம் அதிகாரிகளுக்கு கிடைத்திருப்பதாக கூறிய அவர், சிக்கலான முடிவுகளை எடுக்க வேண்டிய நேரங்களில் அதனை எடுக்காமல் தவிர்ப்பது அறமாகாது என்றும் தெரிவித்தார். அரசு பள்ளிகள் மேம்பாட்டில் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு புதுதில்லிக்கு கல்வி சுற்றுலா அழைத்துச் செல்லப்பட்டனர். அவ்வாறு தில்லிக்கு கல்வி சுற்றுலா வந்த மாணவர்கள் குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணனை அவரது மாளிகையில் சந்தித்தனர். மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய CP ராதாகிருஷ்ணன், இத்தகைய கல்வி சுற்றுலா வகுப்பறைகளில் இருந்து மாணவர்களை வெளியே அழைத்து வர உதவுவதோடு விசாலமாக சிந்திப்பதற்கும் துணை நிற்கும் என்றார். பிரதமர் நரேந்திர மோடி சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிட்டிஸுடன் புதுதில்லியில் பேச்சுவார்த்தை நடத்தினார். இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பலதரப்பு மன்றங்களில் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பிராந்திய மற்றும் உலக முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள் குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினார்கள். அதிபருடன் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் கான்ஸ்டன்டினோஸ் கொம்போஸ், போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அலெக்சிஸ் வஃபேட்ஸ், மூத்த அதிகாரிகள் மற்றும் வணிக தலைவர்கள் அடங்கிய உயர்மட்ட குழுவும் இந்தியா வந்துள்ளது. அதிபர் கிறிஸ்டோடோலிட்டிஸ் தனது தற்போதைய பதவியில் இந்தியாவுக்கு மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும்.
பயங்கரவாதத்தை ஒடுக்க இந்தியா சைப்ரஸ் இடையே ஒரு கூட்டுப்பணி குழுவை அமைப்பது தொடர்பான ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்தியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள சைப்ரஸ் அதிபர் நிக்கோஸ் கிறிஸ்டோடோலிட்டிஸ் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது தீவிரவாத தடுப்பு பணிக்குழுவை அமைப்பது, உயர்கல்வி, ஆராய்ச்சி மற்றும் கலாச்சார ஒத்துழைப்பு உள்ளிட்ட துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் பிராந்திய மற்றும் சர்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரங்கள் குறித்து இருவரும் தத்தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் இடையே மேற்கொள்ளப்பட்ட தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் அபரிமிதமான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்திருப்பதுடன் இரு நாடுகள் மீதான நம்பிக்கையும் அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அடுத்த 5 ஆண்டுகளில் முதலீட்டை 2 மடங்காக உயர்த்த இந்தியாவும் சைப்ரஸும் பரஸ்பரம் இலக்கு நிர்ணயித்திருப்பதாகவும், இணையவழி குற்றங்கள் தடுப்பு, கடல்சார் பாதுகாப்பு, தீவிரவாதத்தை முறியடித்தல் உள்ளிட்டவற்றில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது என முடிவு செய்திருப்பதாகவும் அவர் கூறினார். மேற்காசிய மற்றும் உக்ரைனை பொறுத்தவரை பிரச்சினைக்கு அமைதியான முறையில் தீர்வு காண தொடர்ந்து ஆதரவளிப்பது என்பதில் இரு நாடுகளும் உறுதியாக இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடு முழுவதும் இன்று மத்திய அரசின் 19வது வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. இதில் காணொலி வாயிலாக 51,000 பேருக்கு பிரதமர் நரேந்திர மோடி பணி நியமன ஆணைகளை வழங்கினார். தற்சார்பு இந்தியாவை உருவாக்குவதில் நாட்டின் இளைஞர்கள் முக்கிய பங்காற்றி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, மத்திய அரசு சார்பில் நடத்தப்படும் வேலைவாய்ப்பு நிகழ்ச்சிகள் இளைஞர்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் மத்திய அரசு அளித்து வரும் முன்னுரிமையை பிரதிபலிப்பதாக தெரிவித்தார். இந்த வேலைவாய்ப்பு நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் 47 இடங்களில் நடத்தப்படுகின்றன. மத்திய அரசின் துறைகளில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கும் வகையில் இந்த ரோஜ்கார் மேளா நடத்தப்படுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்ற வேலைவாய்ப்பு முகாமின் ஒரு பகுதியாக சென்னை பெரம்பூர் ICF வளாகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பங்கேற்றார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் எல் முருகன், ஒரே ஆண்டில் 12 லட்சம் பேருக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேலைவாய்ப்பை வழங்கியிருப்பதாக தெரிவித்தார். புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் மத்திய அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் குறித்து தமது வலைதள பதிவில் கருத்து தெரிவித்த பிரதமர், வளர்ச்சியடைந்த இந்தியா எனும் கூட்டுக் கனவை நனவாக்கும் வகையில் மக்களின் வாழ்வியல் மற்றும் வணிகம் செய்வதற்கான எளிமையை மேம்படுத்துவது குறித்தும் சீர்திருத்தங்களை முன்னெடுத்துச் செல்வது குறித்தும் இக்கூட்டத்தில் கருத்துக்களும் சிறந்த நடைமுறைகளும் பரிமாறிக்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டிலிருந்து நக்சலிசம் முற்றிலும் ஒழிக்கப்பட்டு விட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர் மாநிலத்தின் ஜக்தல்பூரில் மத்திய மாநிலங்களின் மண்டல கவுன்சிலின் 26வது கூட்டம் அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்றது. இதில் உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், உத்தராகண்ட், சத்தீஸ்கர் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் பங்கேற்றனர். மேலும் மத்திய உள்துறை செயலாளர், உளவுத்துறை இயக்குனர், 4 மாநிலங்களின் DGPக்கள், மூத்த காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் மத்திய மாநிலங்களின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கான அம்சங்களை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமித்ஷா, நக்சல் நடவடிக்கைகளிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டவர்களின் நல்வாழ்வுக்காக நல்வாழ்வு மையம் அமைப்பதற்காக மத்திய அரசு 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளதாக கூறினார். அவ்வாறு சரணடைந்தவர்களை கல்வி அறிவு உடையவர்களாக மாற்றவும், திறன் மேம்பாடு மிக்கவர்களாக உருமாற்றவும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். உலக பொருளாதார நெருக்கடிகளை சமாளித்து இந்தியா வேகமான வளர்ச்சியை நோக்கி செல்வதாக மத்திய வணிகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற தேசிய அளவிலான மாநாட்டில் புதிய இணையதள சேவையை அவர் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கி 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவின் வணிகம், தொழில் உள்ளிட்ட துறைகளில் சாதனை நிகழ்த்த கடுமையாக முயற்சி செய்யப்பட்டு வருவதாக கூறினார். இந்தியாவின் இந்த நடவடிக்கைகள் காரணமாக உலகளவில் பொருளாதார சவால்கள் நீடித்தாலும் இந்தியா அவற்றை முறியடித்து வளர்ச்சியை நோக்கி பயணிப்பதாக அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்தார்.
சிறுபான்மையின மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் மாநில சிறுபான்மையின நல ஆணையங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று அத்துறைக்கான அமைச்சர் கிரண் ரிஜிஜு வேண்டுகோள் விடுத்துள்ளார். தில்லியில் சிறுபான்மையின நல ஆணைய மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், நாட்டு மக்கள் அனைவரின் நலனுக்காகவும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக கூறினார். குறிப்பாக பிரதமரின் ஜன் விகாஸ் காரியக்ரம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை சிறுபான்மையினர் நல அமைச்சகம் செயல்படுத்தி வருவதையும் சுட்டிக்காட்டினார். மேலும் சிறுபான்மையினரின் நலனுக்காக பாடுபடும் மாநில சிறுபான்மையின நல ஆணையங்களுக்கு உதவுவதற்கு மத்திய அரசு தயாராக இருப்பதாகவும் கிரண் ரிஜிஜு குறிப்பிட்டார். நீட் மறுதேர்வை நேர்மையான முறையில் முழு பாதுகாப்போடு நடத்த ஏதுவாக கண்காணிப்பை தீவிரப்படுத்த வேண்டியது அவசியம் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவுறுத்தியுள்ளார். வினாத்தாள் கசிவு காரணமாக ஒத்திவைக்கப்பட்ட இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு அடுத்த மாதம் 21ஆம் தேதி மீண்டும் நடத்தப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாடுகள் குறித்து மத்திய பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு அமைப்பு அதிகாரிகளோடு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் உயர்மட்ட ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனையின் போது தேர்வு குறித்து தவறான தகவல்களை சமூக ஊடகங்களில் பரப்பும் இந்த வலையமைப்புகளை தடை செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினார். இது தொடர்பாக கல்வி அமைச்சகம், தேசிய தேர்வு முகமை, சட்ட அமலாக்க அமைப்புகள் ஆகியவை ஒருங்கிணைந்து செயல்பட்டு தேர்வின் மாண்பை காப்பாற்ற வேண்டும் எனவும் மத்திய அமைச்சர் கேட்டுக்கொண்டார். ரயில் பயணத்தின் போது பயணிகள் விழிப்புடன் இருக்குமாறும், ரயில் வளாகத்தில் ஏதேனும் சந்தேகத்திற்கிடமான நடவடிக்கைகள் அல்லது நபர்களை கண்டால் 139 என்ற உதவியின் மூலம் உடனடியாக தெரிவிக்குமாறும் ரயில்வே அமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது. புதுதில்லியில் உள்ள ரயில் பவனில் அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் ரயில்வே துறை சார்பான உயர்மட்ட பாதுகாப்பு ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. சைபர் பாதுகாப்பு தொடர்பான நடவடிக்கைகள், கேமரா விவர குறிப்புகளை மேம்படுத்துதல் மற்றும் ரயில்வே வளாகங்கள் முழுவதும் செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான கண்காணிப்பு மற்றும் கண்காணிப்பு அமைப்புகளை நிறுவுதல் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆய்வு செய்யப்பட்டது. ரயில்வே இணையமைச்சர்கள் வி சோமண்ணா மற்றும் ரவ்னீத் சிங் பிட்டு, மூத்த ரயில்வே வாரிய அதிகாரிகள் மற்றும் நாடு முழுவதிலுமிருந்து வந்த கள அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்திய ராணுவத்தின் துல்லிய திறனின் வெளிப்பாடாக திகழ்வதாக ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி கூறியிருக்கிறார். தலைநகர் தில்லியில் பாதுகாப்பு சார்ந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் அம்சங்கள் குறித்து எடுத்துரைத்தார். தூதரக நடவடிக்கைகள், தகவல் கட்டுப்பாடு, பொருளாதார தீர்மானம் ஆகியவற்றை ஒருங்கிணைந்த தேசிய சக்தியாக ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை கருதப்படுவதாக குறிப்பிட்டார். நாளுக்கு நாள் உலகின் சூழல் சிக்கல் மிகுந்ததாக மாறி வருவதை சுட்டிக்காட்டிய உபேந்திர திவேதி, ஹார்முஸ் நீரிணை உலக நாடுகளின் செயலாக்கத்தை நிர்ணயிக்கும் நிலையாக மாறியிருப்பதாகவும் கூறினார். உலகளாவிய பாதுகாப்பிற்காக $2.7 டிரில்லியன் நிதி செலவிடப்படுவதாகவும், இது நீடித்த வளர்ச்சிக்கான இலக்குகளை எட்டும் ஐநாவின் ஒட்டுமொத்த நிதியை விட அதிகம் என்றும் உபேந்திர திவேதி கூறினார். புதுதில்லி நிலையத்தை தவிர்த்து புதுதில்லி மும்பை பிரிவின் வடக்கு ரயில்வே பகுதி முழுவதும் கவச் திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ரயில் விபத்துகளை தடுப்பதற்கான இந்திய ரயில்வேயால் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட தானியங்கி ரயில் பாதுகாப்பு அமைப்பு கவச் என்று அழைக்கப்படுகிறது. இந்நிலையில் வடக்கு ரயில்வேயின் தில்லி பல்பால் வழித்தடத்தில் உள்ள புதுதில்லி ஜங்ஷன் கேபின் பிரிவில் இருந்து கவச் 4.0 வெற்றிகரமாக இயக்கப்பட்டு புதிய மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தில் 21.6 வழித்தட கிலோமீட்டர் பிரிவு நீளமும் 86 கிலோமீட்டர் நீளமுள்ள தண்டவாளமும் அடங்கும். துக்லகாபாத், ஓக்லா, ஹஸ்ரத் நிசாமுதீன் மற்றும் திலக் பாலம் ஆகிய 4 நிலையங்களில் ரயில் மோதல் தவிர்ப்பு அமைப்பு நிறுவப்பட்டுள்ளது. 1200க்கும் மேற்பட்ட ரேடியோ அலைவரிசை அடையாளங்களும் பொருத்தப்பட்டு 1032 கவச் ரிலே வயரிங் மற்றும் சோதனை பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நாடு முழுவதும் பெட்ரோல், டீசல் தட்டுப்பாடின்றி விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அந்த அமைச்சகத்தின் இணைச் செயலாளர் சுஜாதா சர்மா, மேற்காசிய சூழல் மோசமடைந்து வரும் நிலையிலும் அனைத்து இடங்களிலும் குடிமக்களுக்கு பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி தட்டுப்பாடின்றி கிடைப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தங்கு தடையின்றி பெட்ரோல், டீசல் விநியோகம் செய்யப்படுவதால் வாடிக்கையாளர்கள் அச்சமடையாமல் ஒரே நேரத்தில் அதிக அளவில் எரிபொருளை வாங்கி சேமிக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். அழகு சாதன பொருட்களை ஊசி மூலம் செலுத்துவதற்கு அனுமதி இல்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இதுகுறித்து மத்திய மருந்து தரக்கட்டுப்பாட்டு ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அழகு சாதன பொருட்களை நுகர்வோரின் விருப்பத்திற்கேற்ப அவர்களது உடலில் பயன்படுத்தலாமே தவிர ஊசி மூலம் செலுத்துவதற்கு அழகு சாதன பொருட்கள் விதி 2020 அனுமதி இல்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெருநாய்கள் விவகாரத்தில் கடந்த ஆண்டு அளிக்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பில் திருத்தம் கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. கடந்த ஆண்டு தெருநாய்களை அகற்ற கோரிய வழக்கில் உச்சநீதிமன்றம் வெளியிட்ட உத்தரவில் பள்ளிகள், மருத்துவமனைகள், கல்வி வளாகங்கள், விளையாட்டு வளாகங்கள், ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள் போன்ற பொது இடங்களில் சுற்றித் திரியும் தெருநாய்களை அகற்ற அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் தெருநாய்களுக்கு கருத்தடை செய்த பிறகு மீண்டும் அதே இடத்தில் விடக்கூடாது என்ற உத்தரவில் திருத்தம் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. பொது இடங்களில் பிடிக்கப்படும் நாய்களுக்கு தடுப்பூசி மற்றும் கருத்தடை செய்த பிறகு பராமரிப்பு நிலையங்களில் அடைக்க வேண்டும் என்ற உத்தரவை நீதிமன்றம் மீண்டும் வலியுறுத்தியது. இந்த வழக்கில் கருத்து தெரிவித்த நீதிபதிகள், மனித உயிருக்கு அச்சுறுத்தலாக அமையும் ஆபத்துகளை தடுப்பதற்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட சட்ட ரீதியான வழிமுறைகள் நடைமுறையில் இருந்தும் தடுக்கக்கூடிய அத்தகைய ஆபத்துகள் தொடர்ந்து பெருகிக் கொண்டே இருக்கும்போது அரசு ஒரு செயலற்ற பார்வையாளராக மட்டும் இருந்துவிட முடியாது என்று குறிப்பிட்டனர். மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சாதி சார்ந்த தகவல்கள் சேகரிக்கப்படுவதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதில் சாதி சார்ந்த தகவல்களும் சேகரிக்கப்படுகின்றன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது பிற்படுத்தப்பட்ட மக்களின் எண்ணிக்கையை தெரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு நலத்திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மத்திய அரசுக்கு சாதி சார்ந்த தகவல்கள் தேவைப்படுவதாகவும் அவற்றை சேகரிப்பதில் தவறேதும் இல்லை என்றும் தெரிவித்த நீதிபதிகள் அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது என கூறி மனுவை தள்ளுபடி செய்தனர். தமிழ்நாடு ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சந்தித்து பேசினார். சென்னை கிண்டியில் உள்ள மக்கள் மாளிகையில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்று மக்கள் மாளிகை தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தின் 13வது முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த வி.டி. சதீசன் பதவியேற்றார். திருவனந்தபுரத்தில் உள்ள சென்ட்ரல் மைதானத்தில் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சதீசனுக்கு பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட சதீசனுக்கு ஆளுநர் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ரமேஷ் சென்னிதலா, கே முரளிதரன், சன்னி ஜோசப், இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை சேர்ந்த குன்ஹாலி குட்டி, பி.கே. பஷீர், சம்சுதீன் உட்பட 20 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். பதவியேற்பு நிகழ்ச்சியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவையின் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி, கர்நாடக மாநில முதலமைச்சர் சித்தராமையா, துணை முதல்வர் டி.கே. சிவகுமார், தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, இமாச்சல பிரதேச முதலமைச்சர் சுக்வீந்தர் சுஹு, முன்னாள் முதலமைச்சர் பினராயி விஜயன், முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜீவ் சந்திரசேகர் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கேரள முதலமைச்சராக பதவியேற்றுள்ள சதீசனுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், கேரள மாநில மக்களின் விருப்பங்களை நிறைவேற்ற புதிய அரசுக்கு மத்திய அரசு இயன்ற அனைத்து உதவிகளையும் செய்யும் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு அமைச்சரவை விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் வியாழக்கிழமை நடைபெற்ற பதவியேற்பு விழாவில் தாவேகா, காங்கிரஸ் கட்சிகளின் 23 எம்எல்ஏக்களுக்கு ஆளுநர் ஆர்.வி. அர்லேக்கர் அமைச்சர்களாக பதவி பிரமாணமும் இரகசிய காப்பு உறுதிமொழியும் செய்து வைத்தார். முதலில் தூத்துக்குடியில் வென்ற தாவேகாவின் ஸ்ரீநாத் அமைச்சராக பதவியேற்றார்.
தொடர்ந்து அவினாசி எஸ் கமலி, குமாரபாளையம் சி விஜயலட்சுமி, காஞ்சிபுரம் ஆர்வி ரஞ்சித்குமார், கும்பகோணம் வினோத், திருவாடானை ராஜீவ், கடலூர் பி ராஜ்குமார், அரக்கோணம் வி காந்திராஜ், ஒட்டப்பிடாரம் பி மதன் ராஜா, ராஜபாளையம் கே ஜெகதீஸ்வரி, கிள்ளியூர் எஸ் ராஜேஷ்குமார், ஈரோடு கிழக்கு எம் விஜய் பாலாஜி ஆகியோர் பதவியேற்றனர். பின்னர் ராசிபுரம் டி லோகேஷ் தமிழ்ச்செல்வன், சேலம் தெற்கு ஏ விஜய் தமிழன் பார்த்திபன், ஸ்ரீரங்கம் ரமேஷ், மேலூர் பி விஸ்வநாதன், வேளச்சேரி ஆர் குமார், ஸ்ரீபெரும்புதூர் கே தென்னரசு, கோவை வடக்கு வி சம்பத்குமார், அறந்தாங்கி ஜே முகமது பர்வாஸ், தாம்பரம் டி சரத்குமார், டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் என் மரியபில்சன் மற்றும் கிணத்துக்கடவு கே விக்னேஷ் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்டனர். தமிழ்நாடு அமைச்சரவையில் 4 பெண்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே கீர்த்தனா அமைச்சராக பதவியேற்றுள்ள நிலையில் கமலி, விஜயலட்சுமி, ஜெகதீஸ்வரி ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர். சிறுபான்மையினர் 3 பேருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அமைச்சரவையில் 7 பட்டியல் இனத்தவருக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் எழும்பூர் தனி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த ராஜ்மோகன் கடந்த மே 10ஆம் தேதி அமைச்சராக பதவியேற்றார். அவருக்கு பள்ளிக் கல்வித்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அவரைத் தொடர்ந்து நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் தனி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முன்னாள் பேரவைத் தலைவரும் அதிமுக மூத்த நிர்வாகியுமான தனபாலின் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன், அவினாசியில் வென்ற இளம் எம்எல்ஏ கமலி, ஒட்டப்பிடாரம் தொகுதியில் வெற்றி பெற்ற மதன் ராஜா, ஸ்ரீபெரும்புதூர் தென்னரசு, அரக்கோணம் காந்திராஜ் மற்றும் காங்கிரஸ் சார்பில் மேலூர் பொது தொகுதியில் போட்டியிட்டு வென்ற விஸ்வநாதன் ஆகியோர் அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ளனர். அமைச்சரவையில் குறிப்பிடத்தக்க அம்சமாக சென்னை மண்டலத்திலிருந்து 7 பேருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் சட்டப்பேரவையை வழிநடத்தும் மிக முக்கிய பொறுப்பான சபாநாயகர் பதவி மற்றும் கட்சியின் கட்டுப்பாட்டை காக்கும் அரசு கொறடா பதவி என்று மொத்தம் 9 பேர் சென்னை மண்டலத்திலிருந்து தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். 59 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ்நாடு அமைச்சரவையில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 2 அமைச்சர்களாக பதவியேற்றுள்ள நிலையில் தமிழ்நாட்டின் முதலாக கூட்டணி அமைச்சரவை உருவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வன்னியரசு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் ஷாஜகான் ஆகியோர் அமைச்சர்களாக நேற்று பதவியேற்றனர். தமிழகம் முழுவதும் உள்ள 620 அம்மா உணவகங்களை புதுப்பித்து மறுசீரமைக்க முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சென்னையில் 383 அம்மா உணவகங்களும் மற்ற மாநகராட்சிகள், நகராட்சிகளில் 237 அம்மா உணவகங்கள் செயல்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உணவகங்களில் அளிக்கப்படக்கூடிய உணவுகளின் தரம் குறித்து முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து அரசு செயலாளர்களோடு அவர் கலந்து ஆலோசனை மேற்கொண்டதாக கூறப்பட்டுள்ளது. இதனையடுத்து அம்மா உணவகங்களை புதுப்பித்து சீரமைக்க முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே முதலமைச்சர் ஜோசப் விஜயை சென்னை தொழில் வர்த்தக கூட்டமைப்பு குழு இன்று சந்தித்து முக்கிய ஆலோசனை மேற்கொண்டது. சென்னை தலைமை செயலகத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. அப்போது தமிழ்நாட்டின் வணிக செயல்முறைகளை எளிமைப்படுத்துவது, தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பது ஆகியவை குறித்து கலந்தாலோசனை நடத்தப்பட்டது. இதேபோன்று இந்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை கூட்டமைப்பினர் முதலமைச்சரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டனர். அரசு மற்றும் தொழிலகங்கள் இடையே பயனுள்ள இணைப்பு பாலமாக சென்னை தொழில் வர்த்தக கூட்டமைப்பு செயல்பட்டு வருவதற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் பாராட்டு தெரிவித்தார். ஒலிம்பிக் போன்ற சர்வதேச போட்டிகளுக்கு தமிழ்நாட்டின் விளையாட்டு வீரர்களை தயார்படுத்த சிறப்பு கவனம் மேற்கொள்ளப்படும் என்று மாநில விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா கூறினார். சென்னையில் உள்ள ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டரங்கை பார்வையிட்ட அவர் தடகள வீரர்களுக்கும் பயிற்சியாளர்களுக்கும் தரமான உணவு மற்றும் பயிற்சிகள் வழங்கப்படுவதை ஆய்வு செய்தார். ஒலிம்பிக் போன்ற சர்வதேச பந்தயங்கள் குறித்து முறையான விழிப்புணர்வு நமது விளையாட்டு வீரர்களிடம் இல்லை என்று கூறிய அவர், ஜல்லிக்கட்டு, சிலம்பம் போன்ற பாரம்பரிய விளையாட்டுகளுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறினார். உட்கட்சி பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளலாம் என்று அதிமுக நிர்வாகிகளுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்தார். சென்னையில் அதிமுக மாவட்ட செயலாளர்களோடு எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வெல்லவில்லை என்பது உண்மை என்ற போதிலும் முழுமையாக வெற்றி வாய்ப்பை இழக்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ளார். இம்முறை அதிமுக தனித்து 1,04,62,146 வாக்குகளை பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி, வெட்டில் பூச்சியாக வீழ்ந்து விடாமல் அனைவரும் ஒன்று கூடினால் ஒளிமயமான எதிர்காலம் காத்திருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். கட்சி இரண்டுபட்டுள்ள நிலையில் சென்னையில் அதிமுக மாவட்ட செயலாளர்களோடு எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் மொத்தம் உள்ள 82 பேரில் 78 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றதாக தகவல் வெளியாகியுள்ளது.
தமிழ்நாட்டில் நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியாகவும் SP வேலுமணி CV சண்முகம் தலைமையில் ஒரு அணியாகவும் MLAக்கள் நிர்வாகிகள் பிரிந்து செயல்பட துவங்கியுள்ளனர். இந்நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்திற்கு வருகை தந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக மாவட்ட செயலாளர்களோடு ஆலோசனையில் ஈடுபட்டார். 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியாகின. 10ஆம் வகுப்பு தேர்வில் ஒட்டுமொத்த தேர்ச்சி விகிதம் 94.31% உள்ளது. இதில் வழக்கம் போல் மாணவர்களை விட மாணவிகளே அதிகளவில் தேர்ச்சி பெற்றனர். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் தேர்வு முடிவுகளை மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் வெளியிட்டார். 10ஆம் வகுப்பு தேர்வில் ஒட்டுமொத்த தேர்ச்சி விகிதம் 94.31% உள்ளது. இதில் வழக்கம் போல மாணவர்களை விட மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். மாணவிகள் 96.47%, மாணவர்கள் 92.15% தேர்ச்சி பெற்றுள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக தேர்ச்சி விகிதம் பெற்ற மாவட்டங்களில் புதுக்கோட்டை மாவட்டம் 97.57% பெற்று முதலிடத்தை பிடித்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் 97.54% பெற்று இரண்டாம் இடத்தை பெற்றுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் 97.41% பெற்று மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளது. திருச்சி 97.31 என்ற சதவீதத்தோடு நான்காம் இடத்தை பிடித்துள்ளது. கன்னியாகுமரி 97.30% பெற்று ஐந்தாம் இடத்தையும் பிடித்துள்ளது. இந்தியாவின் விண்வெளி வரலாற்றில் மேலும் ஒரு சாதனையாக சந்திரயான் 3 நிலவு பயணத்திற்கு அமெரிக்க வானூர்தியியல் மற்றும் விண்வெளி நிறுவனம் 2026ஆம் ஆண்டிற்கான காடட் அஸ்ட்ரோநாட்டிக்ஸ் விருது வழங்கப்பட்டுள்ளது. இவ்விருதின் சிறப்பு குறித்தும் சந்திரயான் 3க்கு கிடைத்துள்ள இந்த சர்வதேச அங்கீகாரம் பற்றியும் என்ன தெரிஞ்சுக்க போறோம் செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். அமெரிக்காவில் நடைபெற்ற AIAAவின் அசன்ட் 2026 மாநாட்டில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ சார்பில் அமெரிக்காவிற்கான இந்திய தூதர் வினய் குவாத்ரா இவ்விருதை பெற்றுக்கொண்டார். விண்வெளி அறிவியல், தொழில்நுட்ப முன்னேற்றம் மற்றும் மனிதகுல நலனுக்கான பங்களிப்புகளை கௌரவிக்கும் வகையில் வழங்கப்படும் இந்த காடட் ஆஸ்ட்ரோநாட்டிக்ஸ் அவார்ட் உலக விண்வெளித்துறையில் மிகவும் மதிப்புமிக்க விருதுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இந்தியாவின் குறைந்த செலவிலான, துல்லியமான மற்றும் புதுமையான விண்வெளி முயற்சிகளை உலகம் அங்கீகரித்திருப்பதற்கான சின்னமாகவும் இந்த விருது பார்க்கப்படுகிறது. விருது பெற்றுக்கொண்ட பின்னர் பேசிய வினய் குவாத்ரா, பிரதமர் நரேந்திர மோடியின் விண்வெளி தொலைநோக்கு திட்டம் 2047 குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். ஆழமான விண்வெளி ஆய்வு, மனிதர்களை ஏற்றிச் செல்லும் விண்வெளி பயணங்கள், இந்தியாவின் வணிக விண்வெளித்துறையின் வேகமான வளர்ச்சி உள்ளிட்ட எதிர்கால இலக்குகளை அவர் விளக்கினார். மேலும் விண்வெளி ஆய்வில் இந்தியா அமெரிக்கா உறவு தொடர்ந்து வலுப்பெற்று வருவதாக குறிப்பிட்ட அவர், இரு நாடுகளின் அரசுகள், தொழில்துறையினர் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்கள் இணைந்து செயல்பட வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்தினார். 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 23ஆம் தேதி சந்திரயான் 3 விண்கலம் நிலவின் தென் துருவத்திற்கு அருகே வெற்றிகரமாக தரையிறங்கியது. இதன் மூலம் நிலவின் தென் துருவ பகுதியில் தரையிறங்கிய முதல் நாடாக இந்தியா உலக வரலாற்றில் இடம் பிடித்தது. இதுவரை முழுமையாக ஆராயப்படாத அறிவியல் மற்றும் புத்திசார் முக்கியத்துவம் வாய்ந்த நிலவின் தென்துருவ பகுதியை ஆய்வு செய்வதில் சந்திரயான் 3 மிக முக்கியமான தகவல்களை வழங்கியதாக விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். சந்திரயான் 3க்கு கிடைத்துள்ள இந்த சர்வதேச அங்கீகாரம் உலக விண்வெளி சக்திகளின் வரிசையில் இந்தியாவின் இடத்தை மேலும் உயர்த்தி உள்ளது. இத்துடன் நிறைவடைந்தது இந்தியா இந்த வாரம் செய்தி தொகுப்பு. மீண்டும் சந்திக்கலாம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில்.